எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல நண்பர்களே. எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் நிகழ்ந்திருக்கின்றது. ஆனால் இதுக்கு பல தரப்பிலிருந்தும் வருகின்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாமெல்லாம் ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்குதுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியாவில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளோ நடந்துருக்குதுன்னு பாருங்க. இதில் தமிழகத்திலேயே மிக குறைவான அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு. சரிங்க, 1000 பிளேன்ல ஒரு பிளேன் தான் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னா, அந்த ஒரு பிளேன்ல நமக்கு வேண்டியவங்க போயிருந்தாங்க அப்படின்னா 1000ல் 1 நடக்கிறது சகஜம்பா அப்படின்னு மனசை தேத்திட்டு போயிடுவோமா? நமக்கு நடந்தாதாங்க தெரியும் அந்த கஷ்டமெல்லாம். They are trying to trivialize things. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சவுக்கில் அடிச்சுக்கின உடனே எதுவுமே நடக்காதது மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அண்ணாமலை அவர்கள் சவுக்கால் அடித்துக் கொண்டது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல. எது பகுத்தறிவு? யாருக்கு பகுத்தறிவு பாடம் எடுக்கிறீங்க? சரிங்க, அண்ணாமலை அவர்கள் சவுக்கால் அடித்து கொண்டது பைத்தியக்காரத்தனமாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு பொண்ணு பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து அது பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் வேலைக்கும் போயிட்டு சாயங்காலம் திரும்பி வர வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டின்னு உக்காந்துனுக்கிறான் பாருங்க ஒவ்வொரு அப்பனும். அவனுக்குத்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு, பணபலம் இதெல்லாம் இருக்கவங்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும். அந்த வலியும் வேதனையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கொச்சைப்படுத்தாதீர்கள். நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பெத்த தாய் வயிற்றுலையும் வாயிலும் அடிச்சுக்கின்னு அழுவா. ஆனால் அந்த தாய்க்கு இருக்கின்ற அந்த வலியை விட அதை சுற்றி நின்று பார்க்குறவங்க பாருங்க, அவங்க நெஞ்சில தான் வலி அதிகமாக இருக்கும். அது சரி, கஷ்டப்படுகின்ற ஏழை மக்களை பற்றி கொஞ்சமாவது ஏதாவது ஒரு அனுதாபம் இருந்திருந்தா அப்போ இந்த வலி வேதனையெல்லாம் புரிஞ்சிருக்கும். அண்ணாமலையவர் மயிறு மட்டம்லாம் பேசுறாரு, தரக்குறைவாக பேசுகிறார், அநாகரிகமாக பேசுகிறார். ஆமாய்யா, நான் இதே இந்த சேனல்ல நடிகர்களை கூட அவர்கள்னு தான் பேசுவேன். அந்த அளவுக்கு நான் மரியாதை கடைபிடிக்கிறவன். ஆனா இதே நான் என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இறங்கி அடிச்சு தெருவே அலண்டு போய் நின்றது. இவர் வாயிலியா இந்த வார்த்தை அப்படின்னு. என் பசங்களோட என் குடும்பத்தோட எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாதுயா. என் பையனோட என்னுடைய நாகரிகம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறதுக்கு நான் முட்டா பைய கிடையாது. அதே வலிதான் ஒவ்வொரு பெத்தவனுக்கு இருக்கும். அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த கொதிப்புல அந்த வார்த்தைகள் வந்திருக்கு. என்ன, இதை விட தரங்கட்ட வார்த்தைகள்லாம் இந்த தமிழகத்துல நம்ம காதுல விழுந்ததே கிடையாதா? இந்திரா காந்தி அவர்கள் மீது கல்வீச்சு நடந்தது, நெத்தியில ரத்தம் வந்தது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. திராவிடம் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் வந்தது, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. இவங்க சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் தரக்குறைவாக பேசுகிறார், அநாகரிகமாக பேசுகிறார் அப்படின்னு. அப்படிதாங்க பேசுவான். எந்த ஒரு அப்பனா இருந்தாலும் அப்படிதான் பேசுவான். அவர் அந்த அப்பனுக்காக ஃபீல் பண்றாரு, அதனால பேசுறாரு. என்ன அப்போ இதுல அந்த எஃப்ஐஆர் விவகாரம், எஃப்ஐஆரை பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்னா தாராளமா பேசலாம். ஆனா அந்த ஐடென்டிஃபையிங் எலிமெண்ட்ஸ் அதை தான் வெளியிடக்கூடாது. ஒரு பெரிய தலைவர், இந்தியாவே இவர் தான் நம்பிக்கை அப்படின்னு நினச்சின்னுக்கிறதா இங்கே சீன் போட்டுனுக்கிறாங்க. அவரே ஒரு தடவை இந்த மாதிரி பேரை ரிவீல் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு நடந்திருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை லீக் பண்ணக்கூடாது. இதில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன எழுதிக்கிறாங்க எஃப்ஐஆர் அப்படின்னு. இதுக்கு அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அதை பாருங்க, எஃப்ஐஆரில் இருக்க கண்டென்ட்ஸ் அப்படின்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த கம்ப்ளைனட் புகார் கொடுப்பவர் என்ன சொல்றாரோ அதை நாங்கள் எழுதுறோம் அப்படின்றாங்க. கரெக்ட். அமைச்சர் அவர்கள் பேட்டி குத்துகிறார். அவர் என்ன சொல்றாரு, பாருங்க, இது முதல் தகவல் அறிக்கை, இதுல எல்லாமே இருக்கணும்னு இல்லை, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், அதுல வேற யாராவது இருக்காங்களா சேர்க்கறது, நீக்கிறது, புரிந்தது, அறிந்தது அப்படின்னு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருக்காரு. அது பேரே முதல் தகவல் அறிக்கை. என்னையே யாரோ கத்தியால குத்தி போடுறாங்க, நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சரிங்க, அவர் கத்தி எடுத்துட்டு இவ்வளோ தூரம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், சார் நான் காது குடைஞ்சிருந்தேன் சார் அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்காக நான் காது குடைந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் கத்தியால் குத்தினார், இருங்க அது எந்த காது எந்த விரல்ல, இதெல்லாம் தேவையா? ஒரு புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன குற்றம் நடந்தது, அது எத்தனை மணிக்கு நடந்தது, எந்த இடத்துல இருந்தது, அக்கம் பக்கத்தில் யாராவது விட்னஸ் இருந்தாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியம். சிம்பிளுங்க. அது அவசியம் இல்லை இதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு
நம்ம வீட்டு பொண்ணுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா நாம எப்படி எஃப்ஐஆர் போட்டிருப்போமோ அந்த மாதிரி போட்டா போதுங்க, வேற ஒண்ணுமே வேணாங்க. இதுல சார் அப்படின்றத பத்தி ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்துட்டு இருக்குங்க. மந்திரி அவர்கள்கிட்டயும் கேட்குறாங்க. அதில் காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி யாருமே கிடையாது, அவர் ஃபோன் ஏரோப்ளேன் மோடில் இருந்தது அப்படின்னு இருக்காங்க. இப்போது இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இப்படி ஒரு கருத்து அப்படி ஒரு கருத்து இதை சொல்கிறதெல்லாம் தப்பு, நான் ஒத்துக்கிறேன். அதனால தான் நான் அதை பற்றி எதுவுமே பேசலை. அதே சமயத்தில் இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டு இருக்கும்போது கன்க்ளூசிவாக எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன ஒன்றா சொல்வார், அதையெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கணுன்றது அவசியம் கிடையாது. தீவிர விசாரணைக்கு பிறகுதான் இதில் வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா என்ன ஏது அப்படின்றது தெரிய வரும். ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ஒரு சார்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னோ இல்லை அப்படின்ற முடிவுக்கு வருவது சரியில்லை. ஏன்னா இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சுயமோட்டோ அந்த கேஸை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆன்கோயிங் அப்படின்னும் போது இல்லைன்னு சொல்கிறதோ இல்லை இருக்குன்னு சொல்கிறதோ ரெண்டுத்தையுமே நான் ஏற்றுக்க மாட்டேன். இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும், எல்லா தரப்பையும் தீவிரமாக விசாரணை செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் தான் உண்மை என்னன்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இப்போ இவர் இருக்கார், இப்போ இன்னொருத்தர் வரார், இல்லை இவர் இல்லை அப்படின்னு சொல்கிறது மேபி ஊடகங்கள் வேணால் பரபரப்பு செய்தி அப்படின்றதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த மாதிரி என்றைக்குமே நான் செய்கிறதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாதுங்க. இதில் இந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசேகர் இவர் அந்த சம்பவம் நடந்த கேம்பஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை ஏர்பிளேன் மோடில் வச்சிருந்தார் அப்படின்னு தகவல் வருகின்றது. சரி, அப்போது எந்த அளவுக்கு ஒரு உஷாராக இருந்திருந்தால் நம்ம அந்த சிடிஆர்னு சொல்லுவாங்க, அந்த செல் டவர் ரெக்கார்ட்ஸு, இதெல்லாம் வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப முன்ஜாக்கிரதையாக ஏர்பிளேன் மோடில் வச்சுட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால், அப்போது இதற்கு முன்னாடியும் இந்த மாதிரின்னு இல்லை, நிறைய குற்றங்கள் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அப்போ இதை பார்க்கும்போது அவர் ரொம்ப கைதேர்ந்த கில்லாடி அப்படின்னு தானே தெரியுது. இதில் சொல்கிறாங்க அவர் மீது 20 வழக்குகள், அதில் 6 வழக்குகளில் விடுதலை பெற்று விட்டார். அதுக்கப்புறமா 2019 கடைசியாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2023 ஒரு பெட் கிளினிக்கில் தகராறு பண்ண ஒரு வழக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் சில பேர் ஏன் அவர் மேலே குண்டாஸ் போடலை அப்படின்னு கேட்குறாங்க. 20 வழக்கு இருக்குது அப்படின்றதுனாலேயே குண்டாஸ் போடணுமா? அப்படி ஒன்றும் அவசியம் இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாமே திருட்டு குற்றங்கள் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாலியல் வன்முறை அந்த மாதிரி குற்றங்கள் இவர் மீது எதுவும் கிடையாது அப்படின்னும் சொல்கிறாங்க. சரிங்க, அவர் என்ன ட்வீட்டாக போட்டார் குண்டாஸில் போடுறதுக்கு? திருடு தானேங்க, இது என்ன ஒரு பெரிய விஷயமா? அதில் வேற 6 கேஸில் அவர் விடுதலை ஆகிவிட்டார்னு வேற சொல்கிறாங்க. அப்புறம் அவரை போய் நீங்கள் குண்டாஸில் போடணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் அந்த மாணவிகளெல்லாம் இந்த படித்து மேலே வராங்க, அதை பார்த்து இங்கே நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் குண்டாஸில் போடுன்றாங்க. அவர் ட்வீட் போடட்டும், அப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் குண்டாஸுன்றது நாட் அட்வைசபிள். இதில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இந்தியாவில் இப்போ ஒவ்வொரு ஊரில் குண்டாஸுன்றது ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்குங்க. ஆனால் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு உள்ளே போடப்படுபவர்களை கிட்டத்தட்ட 51% தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு ஒன்றும் ரிசல்ட் வந்த மாதிரி தெரியலையே. குண்டர் சட்டத்தில் அந்த போராடின விவசாயிகள் மீது ஏதோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க போல இருக்குது. கரெக்டு. அப்புறம் கிஷோர் கே சுவாமி, அப்புறம் இவர் சவுக்கு சங்கர், அதுக்கப்புறம் அந்த வாராகி அவர் மேலேயும் ஏதோ போட்டாங்க போல இருக்குது. அப்புறம் அதையும் வித்ரா பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஒருவேளை இதெல்லாம் அந்த 51% வருமா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு தைரியமாக அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படித்தான் இருக்கணும். அதே மாதிரி நாமும் காவல்துறைக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் சிக்னல்லையோ இல்லை தெருமுனையிலையோ நிறுத்தி நம்மக்கிட்ட அந்த லைசன்ஸை கொடு, இன்சூரன்ஸை காமி அப்படின்னு சொன்னார்னா அவர் வேலையை அவர் செய்கிறாரு. நாம் அதை எடுத்து காமிக்கணும். அங்கே போயிட்டு நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, இப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது, பப்ளிக்கில் அவங்கள இன்சல்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. சொல்லப்போனால் இந்த மாதிரிலாம் கேட்குறவங்க பண்ணுறவங்கெல்லாம் அரசியல் செல்வாக்கு இல்லை பணபலம் இருக்கவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடிவதில்லை. அப்படி ஏதாவது பண்ணால் உடனே மேலேருந்து ஏதாவது கால் வந்துடும். இதான் நம்ம சினிமாவில் பார்க்குறோமே. ஆனால் இழிச்ச வாங்கி தான் அதை மாட்டிக்கிறது. காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காத ஒரு மண்ணில்
நம்ம வந்து குற்றம் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு யோகியதை கிடையாது. அதே சமயத்தில் மரியாதை கொடுக்காதவர்கள் யார் அப்படின்னா அரசியல் பின்புலம் உள்ளவர்கள். அப்போ அல்டிமேட்லி அரசியல்வாதிகள் தான் இதற்கு காரணம். நம்பர் 1. சரி, இப்போ காவல்துறை உங்கள் நண்பனாக இருக்க வேண்டும் அப்படின்னா நாம அவர்களை நண்பனாக மதிக்க வேண்டும். அதே சமயத்தில் இன்றைக்கு காவல்துறை அப்படின்னாலே அந்த காமன் மேன், பொதுஜனம், அவன்தான் பயப்படுறானே தவிர இந்த மாதிரியான கேடிகள், மொள்ளமாரிகள், முடிச்சவிக்கிகள் இவங்கெல்லாம் பயப்படுறாங்களா? காவல்துறையினரை எதிர்த்து இணைய மடகிறியா இப்படின்னு கேட்ட விஷயங்கள், அவங்களை எதிர்த்து சத்தம் போட்ட விஷயங்கள் எவ்வளோ நம்ம வந்து செய்திகளில் பார்த்துட்டு வரோம். அப்போ தப்பு பண்றவன் இங்க பயப்படல, பாதிக்கப்பட்ட மக்கள் தான் பயந்து நிற்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னாலே, இன்னைக்கும் வந்து போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அப்படின்னாலே சாதாரண ஜனத்தை பொறுத்த வரைக்கும் ஐயோ இப்படித்தான் ஒரு நினைப்பு வருது. அதை மாத்தணுமா வேணாமா? அது யாருடைய பொறுப்பு? ஆட்சியாளர்களின் பொறுப்பு. இந்த மாதிரி காவல்துறையினரை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறது, அவங்க கிட்ட மோசமா நடந்துக்கிறது, இன்சல்ட் பண்றது, இந்த மாதிரி செய்யறவங்க யாரா இருந்தாலும் அப்படியே தூக்கி உள்ள போட்டீங்கன்னா மட்டும்தான், இது வெளியில தெரிஞ்சா மட்டும்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது ஆட்சியாளர்கள் தானே. அதை செய்யாம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் கொடுத்திருந்தா என்னங்க பண்ண முடியும்? உத்தரப்பிரதேசத்தில் எந்த அளவுக்கு ஆட்சிக்கு எதிரான கடுமையான ஒரு கருத்துருவாக்கத்தை கொண்டு வந்தாலுமே, அந்த டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், இல்லை வந்து ஜிஎஸ்டி ஆகட்டும், யோகி ஆதித்யநாத் மறுபடியும் ஜெயிச்சு காமிச்சார். காரணம், சட்டம் ஒழுங்கு நிஜமான இரும்பு கரம் கொண்டு அடக்கினார். பல வருஷங்களா காணாம போய் இந்த கேடிகள், மொள்ளமாரிகள்லாம் கழுத்துல அட்டையை கட்டிக்கிட்டு நான் சரண்டர் ஆகிறேன், என்ன ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆன காட்சிகள் ஊப்பியில மட்டும்தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதனால தான் அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வர முடிந்தது. இன்னி வரைக்கும் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கின்றார். திரௌபதிக்கு அன்னைக்கு நடந்ததை விட ஒரு பெரிய கொடூரம் அந்த பெண்ணுக்கு இன்று நடந்திருக்கின்றது. எனக்கு தர்மத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. அன்றைக்கு இந்த திரௌபதிக்கு கொடுமையை இழைத்தவர்கள் மட்டுமில்ல, அதை பார்த்துக்கின்னு கை கட்டி வாய் மூடி நின்றார்கள் பாருங்க, அத்தனை பேரும் ஒண்ணு இல்லாம போனாங்க. திரும்ப அவர்கள் சொல்றார், பரபரப்பு அரசியல் செய்கிறார் அண்ணாமலை, அதிமுக எதிர்கட்சி அல்ல, நாங்கள் தான் எதிர்கட்சி என்று காட்டிக்கொள்ள நினைக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க? என்ன குரல் கொடுத்தீங்க? இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் போராட்டம் பண்ணீங்கல்ல. மற்ற மாநிலங்களில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு இங்க வந்து ஊர்வலம் போனீங்கல்ல. தமிழகத்துல ஒண்ணு நடந்தா யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்களா? முத்தரசன் அவர்கள் சொல்றார், இது முரட்டுத்தனமான அரசியல், உண்ணாவிரதம் இருக்கலாம், ஆனா இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு. இதுல இன்னொருத்தர் வந்துட்டார், வாண்டனா வந்து வண்டியில ஏறுற மாதிரி. இது வந்து இந்த சவுக்கால் அடித்துக் கொள்வது அப்படின்றது ஒரு மத சம்பந்தமான நம்பிக்கை, அதை வந்து அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கவர் தான் அப்படியா? இந்த விரதம் அப்படின்றது மத சம்பந்தமான ஒரு விஷயம்தான். அதை உண்ணாவிரதம் அப்படின்னு ஒரு அகிம்சை ஆயுதமாக்கினவர் உங்க காங்கிரஸ் கட்சியில், அந்த காலத்து உண்மையான காங்கிரஸ் கட்சியில் இருந்த மகாத்மா காந்தி அவர்கள். ஏன் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே? அன்னைக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம், அட்லீஸ்ட் இன்னைக்காவது ஒரு கருத்து சொல்லலாம்ல. விரதம் இது வந்து நம்ம பாரத நாட்டில் விரதம் அப்படின்னு நம்ம கலாச்சாரமாகவே இருந்து வருகின்றது. அதனால அதை வந்து அரசியலுக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா நீங்க? இவர் சவுக்கால் அட்சியினோட மத நம்பிக்கைகள் அதெல்லாம் நீங்க அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது. இதுல திமுக சார்பில் ஒரு சேனல் விவாதத்துல கலந்து கொண்ட ஒருத்தர் பேசுறாரு, அந்த பெண் செய்தது தவறு. என்ன தவறு அப்படின்னா, சங்க காலத்திலிருந்து காதல் வருகின்றது, அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா தவறான நபரை அவர் தேர்ந்தெடுத்து விட்டார். எப்படி அந்த பெண்ணோட கூட இருந்தது காதலரா நண்பரா இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? இல்லை அவர் தவறான நபர் சரியான நபர் அப்படின்னு அந்த பையனையோ பெண்ணையோ பார்க்காமையே இவர் எப்படி முடிவுக்கு வந்தாரு? அதுக்கு அவர் சொல்ற காரணம், வந்தது ஒரே ஒருத்தன், அவங்கிட்ட இருந்து அந்த பெண்ணை பாதுகாக்க முடியல, உயிரை காப்பாத்திக்க ஓடி போயிட்டாரு, இவரை தேர்ந்தெடுத்தது அந்த பெண் செய்த தவறு. விட்டா நாளைக்கு வந்து எதுக்குங்க இவங்க வந்து தனியா ஒரு இடத்துக்கு போனோம், இதெல்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போக வேண்டியது, இப்படிலாம் கூட கேட்பாங்க போல இருக்குது. அந்த பெண் தான் தவறு செய்து விட்டார், அவங்க ராத்திரியில ஏன் வெளில போனாங்க, இப்படிலாம் கேட்பாங்க போல இருக்குது.
அண்ணன் சொல்றபடி பார்த்தா அப்போ எல்லாரும் வந்து இனிமேல் இந்த பவுன்சர்ஸை மட்டும் தான் லவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்களெல்லாம் வந்து யாரும் நினைச்சே பார்க்க முடியாது. அப்போ மற்ற ஆண்களுடைய நிலைமெல்லாம் என்ன ஆகுறது? என்னங்க பேச்சு இது? மொத்தம் தான் வந்தானா இவர் உயிரை காப்பாத்திக்க ஓட்டாராம். நீ பார்த்த அந்த பையன் ஓடினான்றதை நீ பார்த்த. அப்ப இவரை முதல்ல கூப்பிட்டு விசாரிங்க. அந்த பையன் ஓடினானா என்னன்றதை இவர் சொல்லியிருக்காரு. இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது? இதுல இந்த எஃப்ஐஆர் லீக் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. சரி, ரைட்டு. எப்படி லீக் ஆச்சு அப்படின்னா அது ஏதோ சாஃப்ட்வேர் கிளிச்சு. அந்த ஐபிசிலேருந்து பிஎன்எஸ்எஸ்க்கு மாறும்போது அது அந்த பெண்கள் இது சம்மந்தப்பட்ட கிரைம் அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட்டில் போயிடும். இது ஏதோ போகவில்லை, அதனால் ஏதோ டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைனண்ட்டுக்கும் ஒரு காப்பி கொடுப்போம். ஆனால் புகார் செய்தவர் அவருடைய எஃப்ஐஆர் காப்பியை லீக் பண்ணியிருப்பார் அப்படின்னு சத்தியமாக நான் நம்ப மாட்டேன். இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி, இதை விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். எங்கெங்கிருந்து டவுன்லோட் செய்யப்பட்டது அப்படின்றதெல்லாம் அந்த ஐபி அட்ரஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் தரப்பிலிருந்து, பாதிக்கப்பட்ட பெண் தரப்பிலிருந்து இது லீக் ஆகிருக்கும் அப்படின்றத என்னால் சத்தியமாக ஏற்றுக்க முடியாதுங்க. ஆல் செட் அண்ட் டன், நமக்கு நாமே பாதுகாப்பு, வேற வழியே இல்லைங்க. இதில் ஏதாவது நடந்த பிறகு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு அடுத்தவங்களை குறை சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது எப்போ மாறும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. நாம் இப்படியே தான் இருக்க போகிறோம். அந்த சவுக்கடி நம்ம முதுகில் விழாத வரைக்கும் நாம் இப்படியே தான் சொரணை இல்லாமல் இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது பக்கத்து வீட்டில் தானே நெருப்பு எரியுது அப்படின்னு நம்ம சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நெருப்பு நம்ம வீட்டு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம யாரும் யோசிச்சதா தெரியல. அது வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும். நாமளும் புலம்பிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.